எல்லாரும் உட்காருங்க. தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. Thank you, Holy Spirit. நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆரம்பம் முதல் இம்மட்டும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷித்த ஜெப ஆவிய எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு நடுவிலையும் நீங்க பொழிந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசங்களுக்காக திறப்பிலே நிற்கவும், சபைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கவும் நீங்க எங்களுக்கு தந்த நல்ல தருணங்களுக்காக ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலையும் அப்பா உடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு கடந்து வந்திருக்கிற எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. விளங்கிக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. என்னை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்கதான கிருபையை நீர் எனக்கும் தந்தருளி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் தன்னை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எக்காலம் சொல்லுங்க.
எக்காலம். சரி, இந்த இடத்துல ஒரு எக்காலம் இருக்கிறதா, அது விளங்காத சத்தமிடுகிறதா, அதாவது அது சத்தமிட வேண்டிய தொனியில சரியா சத்தமிடாமல் சரியான ஒரு தொனியில விளங்காத சத்தமிடுகிறதாக ஒரு எக்காலத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் தன்னை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு எக்காலம். சொல்லுங்க, எக்காலம். சரி, எக்காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, அநேக இடங்களில் எக்காலங்களை குறித்து எழுதியிருக்கிறது. நம்ம தெளிவாக படிக்கணும்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு போகணும். எல்லாரும் என்னாகமும் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. என்னாகமும் 10ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகளை ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்திலே உன்னிடத்திலே கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழக்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழக்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊத கடவர்கள். 9வது வசனத்துல, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைவருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10 வசனங்களை நீங்க வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு எக்காலம் ஏன் பயன்படுத்தப்பட்டது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எக்காலத்தை ஏன் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், சபையாரை ஓரிடத்திலே கூட்டி சேர்ப்பதற்காக. சொல்லுங்க, சபையாரை ஓரிடத்திலே கூட்டி சேர்ப்பதற்காக. 2வது, பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்காக, ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு பிரயாணப்படுத்துவதற்காக. 3வது, போருக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. நமக்கு விரோதமாக பல தேசங்கள் யுத்தத்துக்கு வரும்பொழுது போர் வரப்போகிறது என்பதை எக்காலத்தை ஊதி ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக. 4வது, பிரபுக்களை மாத்திரம் 1000 தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர், 50 பேருக்கு தலைவர், 10 பேருக்கு தலைவர் சொல்லி நிர்வாக பொறுப்புகளுக்காக அன்றைக்கு பிரித்து வைத்திருந்தார்கள். அவர்களை மாத்திரம் ஒரு இடத்துக்கு மோசே கூப்பிட்டு பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு சத்தத்தை தொனிக்க வேண்டும். 5வதாக, மகிழ்ச்சியின் நாளை கொண்டாடுவதற்காக. 6வதாக, பண்டிகையினுடைய நாட்களை கொண்டாடுவதற்காக. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்தியர்கள் தான் அதிகமான பண்டிகைகள் கொண்டாடுறோம், பொங்கல் அது இதுன்னு சொல்லி கொண்டாடுறோம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நிறைய பண்டிகைகளை கொண்டாடும்படிக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தார். அந்த பண்டிகைகள் எல்லாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு சொல்வதற்காக, இது பண்டிகை நாள் என்று அவர்களுக்கு சொல்வதற்காக இந்த எக்காலங்கள் ஊத வேண்டும் என்று சொல்லி அங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். 7வதாக, மாத பிறப்புகள். இன்றைக்கெல்லாம் நமக்கு காலண்டர் இருக்குது. வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி இருந்துச்சுன்னா எல்லாருமே எல்லா சர்ச்சிலையுமே காலண்டர் கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் காலண்டர்ஸ் இல்லாத சமயம், அது பழைய ஏற்பாட்டு காலம். அவங்களுக்கு மாத பிறப்புகளை சொல்லணும். இந்த மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணிங்கிற மாதிரி அவங்களுக்கு யூதர்களுக்கு காலண்டர் இருந்தது. அந்த மாத பண்டிகை, மாத பிறப்புகளை அவங்களுக்கு சொல்றதுக்கு இந்த எக்காலத்தை ஒரு சப்தமாக எடுத்து தொனிப்பார்களாம். 8வது, கடைசியாக, பலி செலுத்தப்படுவதை அறிவிப்பதற்காக. நமக்கு தெரியும் 7 பலிகள், சர்வாங்க தகன பலி, இப்படி நிறைய பலிகள் இருக்கிறது. அந்த பலிகளை செலுத்துவதற்கு அது எந்த நாட்கள் நம்ம அதை செலுத்தணும், எப்படி செலுத்தணுங்கிறத தெரிவிக்கிறதற்காக இந்த எக்காலங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரிஞ்சவங்களை கைவேற்கல சொல்லுங்க. ஹல்லேலூயா. எக்காலங்கள் இந்த 8 பர்பஸ்க்காக அன்றைக்கு ஊதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த எக்காலத்தை ஏன் பயன்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த எக்காலத்துக்கு இந்த நாட்களில் நமக்கு இன்டர்நெட், வெப்சைட், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் நம்மக்கிட்ட இருக்குது.
ஆனால் அந்த நாட்களில் ஒரு மக்களோடு கூட ஒருத்தர் இன்னொருத்தட்ட ஒரு செய்தியை பாஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே அமைக்கிறார்களோ அந்த இடத்தை சுற்றிலும் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் பாளையம் இறங்குவார்களாம். ஒரு இடத்துல எங்க ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தை சுற்றிலுமாக 12 கோத்திரத்தாரும் இறங்குவார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அருகிலே லேவியர்களும் மோசையும் ஆரோனுடைய புத்திரர்களும் இருப்பார்கள். அந்த 12 கோத்திரங்களும் அந்த பாளையத்தை சுற்றிலும் இருப்பார்கள். சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு பகுதியில் 3 கோத்திரத்தார் இருப்பாங்க. தெற்கு பகுதியில் ஒரு 3 கோத்திரம், மேற்கு வடக்குன்னு சொல்லி 3 கோத்திரமாக 12 கோத்திரத்தார் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி பாளையம் இறங்கி இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் நீங்க என்ன 2வது அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கும்போது இந்த யூதா கோத்திரத்தில் மட்டும் 74,600 பேர் இருந்திருக்காங்க. எது 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள், யுத்தத்துக்கு போகிறதற்கு திறமை உள்ளவர்கள் சொல்லி நம்பர்கள் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 74,600, 54,400 சொல்லி நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. மொத்தம் 20 வயசுலேருந்து யுத்தத்துக்கு போகிறதற்கு திறமை உள்ளவர்கள் டோட்டலாக 6,03,550 பேர் இருக்கிறாங்க. 20 வயசுலேருந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு திறமை உள்ளவர்கள், பெண்கள் சேர்க்காம, வயதானவர்கள் சேர்க்காம, யுத்தத்திற்கு போகிறதற்கு திறமை இல்லாதவர்கள் சேர்க்காம இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா சுமார் 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்போ 25 லட்சம் பேர் இந்த ஆசரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கிறது. இதை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். மோசையும் ஆரோனின் புத்திரர்களும் லேவியர்களும் அங்கே வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. 25 லட்சம் பேருக்கு செய்தி சொல்லப்படணும். ஏதாவது விஷயத்தை கம்யூனிகேஷன் சொல்லணும் அப்படின்னா வேற எந்த டூலுமே அவங்களுக்கு இல்லை. அந்த கடலில் எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுமே இல்லை. அந்த நாட்களில் தான் கர்த்தர் எக்காலத்தை இவர்களுக்கு கொடுத்து, இந்த எக்காலத்தை நீ இப்படி தொனிக்க பண்ணும்போது அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க எக்காலத்தை இப்படியாக தொனிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்வாங்க. மாத பிறப்பு வருதா, அதுக்கு ஒரு மாதிரி நீங்க எக்காலத்தை தொனிக்க பண்ணணும். பண்டிகை நாட்கள் வருதா, அதற்கு நீங்கள் ஒரு மாதிரி எக்காலத்தை தொனிக்க பண்ணணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா ஜனங்களையும் ஒரு நாளில் ஒரே இடத்துல கூட்டி சேர்க்கணும்னா அதுக்கு நீங்கள் முழக்கணும். ஒரு பூரிகையை எடுத்து 2 பூரிகையில் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பூரிகை எடுத்து, ஒரு ட்ரம்பெட் எடுத்து நீங்கள் ஊதும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இந்த பாளையங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீங்கள் கூட்டி சேர்க்கிறீங்கிற செய்தியை அந்த ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிங்க. என்னாகமம் 10:8. ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர்கள். இப்போ பாருங்க, வெள்ளிக்கிழமை நமக்கெல்லாம் ஆராதனை இல்லையா? இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆராதனைக்கு இந்த சபைக்கு எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கு சர்வீஸ் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் 9:30 மணிக்கு இடுப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்குது, நைட்டு ப்ரேயர் 10:00 to 12 வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமையில். அப்படிங்கிறத இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக செய்தி சொல்லி நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வர பண்ணுகிறார்கள். அந்த நாட்களில் அவங்க ஒரு சப்தத்தை வைத்திருந்தார்கள், ஒரு எக்காலத்தை வைத்திருந்தார்கள். அந்த எக்காலத்தை எடுத்து ஒரு சப்தத்தோடு, ஒரு தொனியோடு அவர்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், ஓ சபையிலிருந்து, எங்கிருந்து, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அந்த சப்தம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் என்னைய நம்ம எல்லாரையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வர சொல்லுதுங்கிற செய்தியை அவர்கள் கேட்டுட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்க எல்லாம் கடந்து வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. 1 பேதுரு 2:5-9. 1 பேதுரு 2:5-9 நான் வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஜனங்களை ஓர் இடத்துல கூட்டி சேர்ப்பதற்காக ஆசாரியர்கள் மட்டும்தான் ட்ரம்பட் எடுத்து ஊதணும். அதற்கு ஒரு சப்தம், ஒரு தொனி இருக்கிறது. அந்த சப்தத்தில், அந்த விளங்கக்கூடிய சப்தத்தில் அவர்கள் அதை தொனிக்கும் பொழுது ஜனங்கள், பாளையத்தில் இருக்கிற 25 லட்சம் மதிக்கத்தக்குள்ள ஜனங்கள் எல்லாம் சபைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, ஓர் இடத்திலே கூடி வர சொல்லி கூப்பிடுறாங்கன்ற செய்தியை கேட்டுட்டு எல்லா ஜனங்களும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்க. அதை ஊதுகிறவர்கள் யார்? அந்த ட்ரம்பெட்டை பயன்படுத்துகிறவர்கள் யார்னா, எல்லா கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்த முடியாது. ஆசாரியர்கள் தான் பயன்படுத்தணும். ஆசாரியர்கள் தான் அந்த ட்ரம்பெட்டை எடுத்து ஊதணும். அந்த செய்தியை கேட்டு ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆரோனின் புத்திரர்கள் தான் ஆசாரியர்கள், அவர்கள் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையுமே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு இந்த ட்ரம்பட்டை எடுத்து, இந்த எக்காலத்தை எடுத்து ஊதுகிற வேலை யாருடைய வேலை? நம்முடைய வேலை. இந்த ட்ரம்பட்டை எடுத்து, இந்த எக்காலத்தை எடுத்து எல்லா ஜனங்களுக்கும் சபைக்கு கூடி வாங்க, இந்த ட்ரம்பட்டை தொனிக்க பண்ணுகிற ஒரு வேலையை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட எக்காலத்தை கொடுக்கல, கையில் ஒரு ட்ரம்பட் இல்லை. நம்மக்கிட்ட நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய், நம்முடைய நாவு தான் இன்றைக்கு எக்காலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நீங்கள் தொனிக்க பண்ணும் பொழுது, இதை நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு மத்தியிலே போகும் பொழுது, அதை கேட்கிற ஜனங்கள் சபைக்கு ஒரு இடத்துல கூடி வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இதற்கு ஆதாரமாக சில காரியங்களை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம். என் கூட சேர்ந்து எல்லாரும் வசனத்தை பாருங்க. நான் வசனத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாசிக்கிறேன். முக்கியமானது மட்டும் சொல்வேன் நான். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்பிராயிம் மனாசை கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதினான். இப்ப என்ன பாருங்க, எசேக்கியா ராஜா அரசாண்ட அந்த நாட்கள்ல ஒரு லெட்டர் எழுதுறாரு. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாருன்னா, கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள். யார் கூப்பிடுறாங்க? சாதாரணமான மனிதனா? இல்ல, தேசத்தை ஆளுகை செய்கிற எசேக்கியா என்கிற ராஜா ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் அனுப்புறாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு வாருங்கள். இது ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு ராஜாவே லெட்டர் எழுதி எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்படின்னா நம்முடைய பொறுப்பு என்னன்னா, நாமளும் நம்முடைய லெட்டர்ஸுங்கிறது வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ அல்லது வேறு எந்த ஒரு தொலைத்தொடர்பு மொபைலோ எது நல்ல பக்கத்தில் நம்ம தங்கி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற செய்தியை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கன்னு சொல்லி மற்றவங்களை கூப்பிடுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று மற்றவர்கள் அழையுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு ராஜா செய்திருக்கிறாருங்க. இன்றைக்கு யாரு ராஜா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய அக்கிரமம் நீங்க நம்மை சுத்திகரித்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதை சொல்றதுக்கு மட்டும் ராஜான்னு எல்லாருக்கும் பிரியம். ஆனா இந்த ராஜா செய்த வேலை யாரும் செய்கிறது இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு பல வேலைகள் இருந்தாலும், பல ராஜாக்களை போல இந்த எசேக்கியா ராஜா இல்லாம கர்த்தருடைய ஆலயத்துக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு வாருங்கள், ஓர் இடத்துல நீங்க எல்லாரும் வந்து கூடுங்க. அது எங்க கூடணுமா? எருசலேமிலே கூடணுமா? கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு எருசலேமிலே கூடணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற காரியம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அநேகருக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்முடைய காலத்தை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது 30வது அதிகாரம் 3வது வசனம். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும், அங்க நிறுத்துங்க. ஆசாரியர்கள் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும், எங்க அவங்க இருந்த இடத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத
அசுத்தமான காரியங்களை ஆசாரியர்கள் செய்திருந்ததுனாலையும் ஜனங்கள் எருசலேமிலே இன்னும் கூடி வராததினாலையும் அதின் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. நல்லா யோசிப்பாங்க. ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எசேக்கியா என்கிற ராஜா ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, பஸ்காவை நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து ஓரிடத்துல கூடி இருந்து அந்த தொனியை, அந்த எக்காலத்தை எசேக்கியா பயன்படுத்துறார். அந்த எக்கால சத்தத்தை கேட்ட எல்லாரும் அந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கணும். கூப்பிட்டது ராஜா. ஆனா ஜனங்கள் பாருங்க, யாரும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போதுமான பேர், அதுல யாருன்னா ஆசாரியர்களில் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் அசுத்தத்தோட பாவத்தோட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட ஜனங்கள் இருக்கிறதுனால அதன் காலத்தில் அதை செய்யக்கூடாமல் போயிற்று என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தத்தோடு இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிக்கிறதற்கு, அநேகரை அழைத்து கொண்டு வருகிறதற்கு பரிசுத்தத்தோடு இருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் உங்களுடைய இருதயத்திலே தனி ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளணும். அடுத்து, ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடினாலே இவர் அழைக்கிறார். எசேக்கியா லெட்டர் எழுதி எல்லாரையும் நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூடி வாங்க, எல்லாரும் கூடி வந்து நம்ம பஸ்காவை ஆசரிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அநேகர் அந்த காரியத்துக்கு செவி சாய்க்காம யாரும் வரல. நாமளும் நிறைய இடங்களுக்கு கேம்புக்கு போகிறோம், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறோம், எல்லாரையும் கூப்பிட்றோம். எங்கள் சபைக்கு வாங்க, நாங்கள் கூடுகிற அந்த கேம்ப் மினிஸ்ட்ரிஸ்க்கு வாங்க, இந்த இடத்துல இந்த டைமில் கூட்டம் நடக்குது வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அநேகம் பேர் வர்றதில்லை, நிறைய பேர் வர்றதில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த இடத்துல சோர்ந்து போய் நம்ம கூப்பிட்டு பார்த்துட்டோம், அவங்க வரமாட்டேன்றாங்க, நம்ம அப்படியே அவங்களை விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் 5வது வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டும் இஸ்ரவேலுக்கு பறைசாற்றுவித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா சோர்ந்து போயில்லை, மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்படி எழுதுனா, ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் சொல்லுங்க, ராசல் கைமா குஜேரால இருந்து இந்த பக்கம் அலை எல்லா இடத்து வரைக்கும் சுவிசேஷம் சொல்லணும். என்ன சத்தத்தை காணோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் தொடங்கி பெயர்செபா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. சோர்ந்து போகல. கூப்பிட்டு பார்த்தோம், ஜனங்கள் வரல, அவங்க பரிசுத்தம் இல்லாமல் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் செவி சாய்க்கல, வரலன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துடல. மறுபடியும் எழுதுறாரு. அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெயர்செபா முதல் தான் வரைக்கும் மறுபடியும் ஒரு லெட்டரை எழுதி எல்லாரையும் மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, ஓர் இடத்துக்கு கூடி வாங்க, நம்ம எல்லாரும் ஓரிடத்துல கூடி வந்து கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிப்போம்னு சொல்லி சொல்ற செய்தி யாருக்கும் விளங்கி கொள்ள முடியல, யாரும் அதுக்கு கீழ்படியல. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாம அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறார். அப்புறம் 6வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்க நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அங்கே போய் அவங்க அஞ்சல்காரர்களுடைய கைகளில் லெட்டர்ஸை எசேக்கியா ராஜா எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இதெல்லாம் கொண்டு போய் எல்லா கேம்பில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் அஞ்சல்காரர்கள் ஊர்களிலே நடந்து திரிந்தார்களாம். அந்த வசனத்தை கரெக்டாக வாசிக்கணும்னா, அந்தபடியே அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊராக திரிந்தார்களாம். எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா? வேற எதுவும் பிஸ்னஸ்க்காகவா? பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருந்தாங்க அந்த அஞ்சல்காரர்கள்? இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு எருசலேமுக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு வாருங்கள் என்கிற செய்தியை கொண்டுகிட்டு ஊராய் திரிந்தார்களாம். என்னப்பா அப்படி தெரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இல்லையா? ஊராய் திரிந்து ஒவ்வொரு இடமா வீடு வீடா கதவை தட்டி தட்டி எருசலேமுக்கு வாங்க, அங்க கூடி வாங்க, நம்ம எல்லாரும் போய் அங்க பஸ்காவை ஆசரிக்கலாம், எருசலேமுக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்கன்ற செய்தியை தெரு தெருவாய் வீடு வீடாய் ஊராய் திரிந்து இந்த அஞ்சல்காரர்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஆமென். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்க? நாம தான் யோசிக்கணும். சரி, அடுத்து, ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்களாம். யார் போய் எருசலேமுக்கு வாங்க, கூடி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? பரிகாசம், கிண்டல்,
கேலி, இதுதான் அவங்களுக்கு மிஞ்சி இருந்தது, இதுதான் அவங்களுக்கு கிடைத்த பரிசு. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகாம அவங்களுடைய நிலைமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லி, இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கேன்னு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தை போல நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இன்னும் நீங்க மனம் திரும்பாமல் இருக்கிறீங்க, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் இன்னும் உங்ககிட்ட இருக்குது, அதனாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை எல்லாரும் எருசலேமுக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அங்க பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க போய் அழைக்கும் போது சோர்ந்து போகாம ஊழியம் செஞ்சா ஒரு நாள் நம்ம பலனை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க தொடர்ந்து ஊழியம் செய்ததுனால ஒரு சிலர் அங்கே வந்தார்களாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் ஆசேரிலும் மனாசையிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆமென். ஆகாரத்தின் மேல் தண்ணீர் போட்டு வெகு நாளுக்கு அப்புறம் பலனை பார்க்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு சிலர் நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் வரலேன்னு நம்ம சோர்ந்து போகாம அந்த எசேக்கியா ராஜா மறுபடியும் லெட்டர் எழுதி அஞ்சற்காரர்கள் கையில கொடுத்து அவங்க ஊரா தெருவா ஊரா சுற்றி திருந்து எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் போது வெகு சிலர், ரொம்ப கொஞ்சமான பேர் அங்கே வருகிறாங்க. அங்க வந்து என்ன நடந்ததுங்கிறத நீங்க பின்பு இருக்கிற வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தா அங்கே தேவனை வந்து பணிந்து கொண்டார்கள். தங்களுடைய பாவங்களை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வருகிறது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அழைத்து கொண்டு வந்து எருசலேமில் ஆலயத்தில் விட்டுட்டா அங்க இருக்கிற கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர்கள் செய்த வேலை என்ன? எசேக்கியா ராஜா செய்த வேலை என்ன? எல்லாருக்கும் லெட்டர் எழுதி எல்லாரும் கூடி வாங்க. அந்த லெட்டர் தான் எக்காலம். அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் எக்காலம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற செய்தி என்னன்னா, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற வாய், நாவு, உதடு, இதுதான் எக்காலம். இதை தான் நீ பயன்படுத்தணும். இதை நீ பயன்படுத்தி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா. அபுதாபியில் இருக்கிற ECCயில் 5:30 மணிக்கு நடக்கிற ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வான்னு சொல்லி நம்முடைய எக்காலத்தை எடுத்து நாம் தொனிக்கும் பொழுது நம்ம கேலிக்கு உண்டாகலாம், கிண்டலுக்கு உண்டாகலாம், பரிகாசத்துக்கு உண்டாகலாம். ஆனால் வெகு சிலரையாவது கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஆமென். உங்கள் சப்தத்தை, உங்கள் வாயை, உங்கள் எக்காலத்தை நீங்கள் எடுத்து தொனிக்க செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே சிலரையாவது கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன நடந்ததுன்னா, எருசலேம்ல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்துட்டா கர்த்தர் அவர்களோடு பேசிதான் ஆகணும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து தான் ஆகணும். அவங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கூடி வருகிறதுடைய மகிமை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வரணும் ஒரு இடத்துல. கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க சேர்த்துட்டோம்னா அந்த இடத்துல கிரியை செய்கிறவர் கர்த்தர். பாவங்களை உணர்த்துவிப்பார். வருகிற ஜனங்களோடு கூட கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். அவங்க பாவங்களை அவர்களே அறிக்கை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உணர்த்துவித்து அறிக்கை செய்த அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டதுனால எசேக்கியா வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அவங்க பண்ணின ஜெபம் பரலோகத்தை போய் எட்டினதாக கடைசி வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோனின் ராஜா வாழ்ந்த நாட்களிலிருந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் அங்க வந்திருந்த ஜனங்களுக்கு அந்த ஆலயத்தில் இருந்ததாம். ஆமென். ஹல்லேலூயா. எருசலேமில் இருந்து அங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை போய் எட்டும். நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தை அசைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கூடி வருகிற இடத்துல என்ன செய்யணும்? இப்போ உங்க எக்காலத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. அன்றைக்கு எக்காலம் பயன்படுத்தப்பட்டது ஜனங்கள் எல்லாரையும் ஓர் இடத்துல கூட்டி சேர்ப்பதற்காக, ஆசரிப்பு கூடாரத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக. எசேக்கியா தன்னுடைய எக்காலத்தை ஊதி ஜனங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்துட்டாரு. கூட்டி சேர்த்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16-17 நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 4:16-17. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து. அண்டர்லைன் பண்ணுங்க. சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம்
கூடி வர செய்து. நான் பேசிட்டு இருக்கிறது கூடி வர செய்து என்ற தலைப்பில். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அதன்படியே மொர்தெகாய் அந்த காரியத்தை செய்தாராம். ஆமென். அல்லேலூயா. நாம் எப்போ ஓரிடத்துல கூடி வருகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஜெபம் பண்ண எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல கூடி வருகிறோமோ, கூடி வருகிற இடத்துல எந்த காரியத்திற்காக நாம ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு அதற்குரிய பதிலை தந்து ஜனங்களை விடுதலை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிச்சு பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் தெரிய வரும். யூதர்களுக்கு விரோதமாக பெரிய சட்டம் போடப்பட்டவர் இருந்தது. ஆமான் என்கிறவன் எழும்பி அவர்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அதுல வசனம் நீங்க 9:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நாளில் யூதர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த ஆமானும் அவனோட கூட சேர்ந்தவங்க நினைச்சு வச்சிருந்தாங்களோ அதே நாளில் தானே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய வர பண்ணினாராம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகிறது. விசுவாசிக்கிற மட்டும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எழுத முடியும். நம்ம வீட்டில் உட்கார்ந்து தனி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கலாம். பிதாவை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வரும். ஆனால் கூடி வரும் பொழுது 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூடி வரும் பொழுது, கூடி வருகிறதற்கு ஒரு பவர் இருக்கு. ஒருவன் 1000, 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு தந்திரம் என்னன்னா கூடி வர விடுறதில்லை, ஜனங்களை கூடி வர விடுறதில்லை, ஜனங்களை அழைக்க விடுறதில்லை. ஒரு இடத்துல கூடி வந்துட்டா இந்த ஜனங்கள் எல்லாம் செபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜனங்கள் அங்கே எசேக்கியா அழைத்த நாட்கள்ல ஜனங்கள் வந்தாங்க, பாவ அறிக்கை செஞ்சாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. கூடி வந்துட்டா அங்க பரிசுத்தம் வந்துடும். கூடி வந்துட்டு அங்கே பரிசுத்தம் வந்துடும். முயற்சியே பண்ண வேண்டாம். கூடி வந்தாலே கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்முடைய வேலை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கணுமா. ஆமென் சொல்லுங்க. புதிய தரிசன சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் சொல்கிறார், இனி வருகிற நாட்கள்ல இங்கு இருக்கிற அநேகரை உங்கள் சபையிலே கொண்டு வந்து சேருங்கள், நான் அவர்களை மனம் திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அங்கே வந்து தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டுவார்கள். அங்கிருந்து ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அந்த ஒவ்வொரு ஜெபங்களும் பரலோகத்தை வந்து எட்டி அதன் மூலமாக அநேகர் கட்டவிழ்க்கப்படுவார்கள். எந்தெந்த காரியங்கள் மாறுதலாய் முடியாமல் இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அந்த எருசலேமில் அந்த சபையில நடுவிலே வைத்து ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு அவர்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி சாட்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்குள் நிற்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். இதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சபையில நடக்கணுமா வேண்டாமா? ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா லெட்டர் எழுதுனது மாதிரி இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா அநேகரை சபைக்கு கூப்பிட போறோம், அநேகரை அழைக்க போறோம். அவங்க கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, கூப்பிட போறோம். சபைக்கு எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்க போறோம். கூட்டி சேர்த்து நம்ம நின்றுவோம். கர்த்தர் காரியங்களை பலமா வருகிற நாட்கள்ல நம்ம சபை நடுவிலே செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்காக எக்காலங்களை ஊதினார்களாம். பாளையங்களை பிரயாணப்படுத்துவதில் நீங்கள் அதை 2வது வசனத்தை வாசிச்சா சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது, பெருந்தொனியாய் எக்காலத்தை முழக்கும் போது கிழக்கு இருக்கிற பாளையங்கள் புறப்பட கடவுது. 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழக்கும் போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவைகளை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும், பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்காக ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு அங்கங்கே அவங்க அந்த நாட்களில் வனாந்தரத்தில் தங்கியிருப்பாங்க. கர்த்தருடைய மேகம் எங்கே வந்து தங்கியிருக்கிறதோ 2 நாளானாலும் சரி, 1 மாதமானாலும் சரி, 1 வருஷமானாலும் சரி, அந்த மேகம் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க அங்கேருந்து பிரயாணப்படவே மாட்டாங்க.
அது எப்போ அந்த இடத்தை விட்டு அந்த மேகம் புறப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் தங்கிருந்து பிரயாணமே பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இடத்துல கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய மேகம் நம்ம மேல தங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயும் போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, பிரயாணப்படக்கூடாது. ஆமென். என்றைக்கு கர்த்தருடைய மேகம் மூவ் ஆகுதோ, என்றைக்கு கர்த்தருடைய மேகம் புறப்படுகிறதோ, அதுதான் சைன், அதுதான் சிம்பிள். அதை பார்த்து நாம் பிரயாணப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை அடையாளமாய் காண்பிக்கிறது வரைக்கும், கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சரியாய் சொல்லுகிற வரைக்கும் நாம மூவ் ஆகாம அப்படியே இருக்கிறதா நல்லது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்னாகமம் 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், நாளைக்கு திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள். கர்த்தர் கைடன்ஸ் கொடுப்பார், கர்த்தர் ஆலோசனை சொல்வார். நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன காரியங்களை நடப்பிக்கணும், எப்போ பிரயாணப்படணுங்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் சொல்வார். இங்கே ஜனங்களுக்கு சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். பகவத் சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். ஆமென். பிரயாணத்தில் கர்த்தரே நமக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக, சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படும் போது, சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது ஒரு எக்காலத்தை தொனிக்க பண்ணணுமா? என்னாகமம் 10:9 எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தேசத்தில் உங்கள் சத்துருக்கள், உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்யணுமா? எக்காலத்தை எடுத்து பெருந்துணியாய் முழக்கணுமா? யுத்தத்துக்கு போகும்போது அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அங்கே அவங்க தங்கியிருக்கிற இடத்துல வேறு ஏதாவது ஒரு தேசத்துக்காரர்கள், பக்கத்து தேசத்துக்காரர்கள் இந்த தேசத்துக்கு விரோதமாக, இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவாங்களாம். அப்போ என்ன செய்வாங்க? ஜாமக்காரர்களை நியமிப்பார்கள் அந்த நாட்களில். இப்போ எப்படி கலங்கரை விளக்கம் மேலே இருந்து அங்கே ஒருத்தவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா, தூரமாக யார் வர்றாங்க, கப்பலுக்கு வழி காமிக்கிற மாதிரி அவங்க தூரம் மேலே உயரமாக ஒரு இடத்த போட்டு அங்கே ஜாமக்காரர்களை, காவல்காரர்களை அவங்க நியமித்து வச்சுருப்பாங்க. யாராவது நமக்கு விரோதமாக வருகிறார்களா, யாராவது நமக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வருகிறார்களா என்று சொல்லி அவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க. காவல்காரர்களை நியமித்து வச்சிருப்பாங்க. இந்த காவல்காரனுடைய வேலை என்ன, ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பெரும் கூட்டம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிற பொழுது அதை பார்த்து ஜனங்களுக்கு எச்சரிக்கணும். எப்படி சொல்றது? 25 லட்சம் பேருக்கு ரொம்ப தூரமாக வெளியே இருந்து பார்ப்பாங்க, யாராவது தூரமாக வர்றாங்களான்னு சொல்லி. அப்போ ஜனங்களுக்கு ஒரே சத்தத்தோடே சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்கே ஒரு சிம்பிள் வச்சுருந்தாங்க, அதுக்காக ஒரு ட்ரம்பட் வச்சுருந்தாங்க, எக்காலம் வச்சுருந்தாங்க. அந்த எக்காலத்தை எடுத்து பெருந்தொனியாய் தொனிக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், அந்த சத்தத்தை கேட்கிற பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள், ஓஹோ யுத்தம் வருகிறது, நமக்கு விரோதமாக யாரோ ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள் விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி தங்களை தாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொள்வார்களாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கொரிந்தியர் 14:8 வாசிமே, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் தன்னை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஜாமக்காரர்கள் மலை மேல இருக்கிறாங்க, தூரமா நின்று பாக்குறாங்க யாராவது வர்றாங்கன்னு சொல்லி. அவங்க எக்காலத்தை எடுத்து தொனிக்கணும். எப்படி தொனிக்கணும்? வேதம் சொல்லுது, யுத்தம் வருகிறது என்று சொன்னால் ஜனங்களை எச்சரிக்கணும்னு சொல்லி சொன்னா எப்படி தொனிக்கணுமா? நெடுந்தொனியாய் தொனிக்கணுமா? ஆனால் அந்த எக்காலத்தை ஊதுகிறவர்கள், அந்த எக்காலத்தை பயன்படுத்துகிறவர்கள் அந்த நெடுந்தொனியாய் முழங்காமல், அந்த நெடுந்தொனியாய் முழக்காமல் சும்மா சாதாரணமாக ஊதிட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்காலத்தை தொனிக்கப்படணும். சபையை ஓரிடத்துல கூடி வர பண்ணுகிறதற்கு ஒரு மாதிரி எக்காலத்தை உபயோகப்படுத்தணும், தொனிக்க பண்ணணும். ஓரிடத்துல இருந்து வேறு இடத்துக்கு பிரயாணப்படுத்துவதற்கு, அதை கிழக்கில் இருக்கிறவங்களை பிரயாணப்படுத்துறதுக்கு ஒரு மாதிரியும், தெற்கில் இருக்கிறவங்களை பிரயாணப்படுத்துறதுக்கு ஒரு மாதிரியும் உபயோகப்படுத்தணும். அந்த எக்காலத்தை ஊதணும். மாத பிறப்புகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு மாதிரி தொனிக்க பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொனி, ஒவ்வொரு சப்தம் இருக்கிறது. நெடுந்தொனியாய் முழங்குறது எதுக்குன்னா, பெரிய யுத்தம் வரப்போகுது, சத்துருக்கள் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆகவே நாம யுத்தத்துக்கு நீங்க உங்களை ஆயத்தம் பண்ணுகின்ற சப்தத்தை, அந்த செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நெடுந்தொனியாய் முழங்கணுமா? நெடுந்தொனியாய். ஆனால் இந்த ஜாமக்காரர்களை நியமிக்கப்பட்டவர்கள், இந்த காவல்காரர்களை நியமிக்கப்பட்டவர்கள் யுத்தம் வருகிறதை கண்டு ஜனங்களுக்கு எச்சரிக்கை பண்ணாமல் போனால்
எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். 33 நான் முடிச்சிடறேன். இப்போ மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாய் வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருகிறதை கண்டு எக்காலமூதி, நோட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, எக்காலமூதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலை மேலே சுமரும். இதை தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, இங்கே காவல் காக்கிறதற்காக ஜாமக்காரர்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு பட்டயம் வருது, ஒரு பெரிய ஆபத்து வருது என்கிற செய்தியை பார்த்து அதை ஜனங்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா தெளிவா சொல்லணும். பக்கத்துல கை பிடிச்சுங்க, தெளிவா சொல்லணும் சொல்லுங்க, தெளிவா சொல்லணும். ஆமென். விளங்காத பாஷையாய் அல்ல, விளங்காத பாஷையாய் அல்ல, தெளிவாய் சொல்லும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மாத பிறப்புக்காக கொண்டாடப்படுகிற சத்தத்தை தொனிக்க பண்ணிடக்கூடாது. ஜனங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நைட்டு யுத்தம் வந்துட்டு இருக்குது, இவங்க எக்காலத்தை தவறாய் பயன்படுத்தி விட்டால் ஜாமங்காக்கிறவர்கள் கவனம், காவல்காரர்கள் கவனம், கர்த்தருக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் கவனம். ஊழியக்காரர்களை மாத்திரம் நான் சொல்லல, எல்லாருக்கும் கைகளையும் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். துன்மார்க்கனை எச்சரிக்கிற பொறுப்பை கர்த்தர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். தவறு செய்கிறவனை பார்த்து நீ செய்கிறது தவறு என்று சொல்லும்படிக்கு எச்சரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நாம் எச்சரிக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும், வரப்போகிற ஆபத்துகளை சொல்லணும். எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல சீரிய ராஜாவுக்கும் இஸ்ரவேலினுடைய ராஜாவுக்கும் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. சீரிய ராஜா அடிக்கடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, ராஜாவுக்கு விரோதமா அங்க பாளையம் இறக்கி வைப்பான். ரொம்ப ரகசியமாய் போடப்படுகிற திட்டங்கள். ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் போடுகிற திட்டங்கள் ஃபெயிலாகவே போயிட்டு இருக்கும். இவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா நம்ம பல திட்டங்களை செய்கிறோமே, ஆனா ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி குழம்பி போய் தன்னுடைய முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அங்க சொல்றாரு, நீங்க பள்ளி அறையில உட்கார்ந்து போற திட்டத்தையும் சொல்றதுக்கு கூட எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. கர்த்தர் யாரோட கூட பேசுகிறாரோ விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். அங்கே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆகவே வரக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே அறிந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி, சீரிய ராஜா எங்கெங்கெல்லாம் பாளையம் வச்சிருக்கிறான், கவனமாயிரு என்று சொல்லி அவரை எச்சரித்து பல முறை இஸ்ரவேலின் ராஜா தன்னை காத்து கொண்டாராம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், வர போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்காக ஜெபம் பண்ணி ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வந்ததுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பரை பார்த்து ஜெபம் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எங்கேயோ எழுதியிருக்கிற காரியம் ஜெபக்குறிப்பை பார்த்து வாசிச்சு ஜெபம் பண்றதுல என்ன இருக்கிறது? வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே தேவனுடைய சமூகத்திலிருந்து எலிசா தீர்க்கதரிசியை போல கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அதை கேட்டு அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி அவன் தன்னை பல முறை பாதுகாத்துக் கொண்டானே, தப்பு வைத்துக் கொண்டானே, அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி போல இருக்கிறார். எல்லாருக்குமே அந்த கிருபை இருக்கிறது. நம்ம எல்லா ஜனங்களுக்கு வாழ்க்கையிலையும் வரப்போகிற காரியங்களை மற்றவங்க மாதிரி செய்ய கூடாது. கடைசி கால ஊழியம் இது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நேற்று நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. உலகத்தில் நடக்கிற பல காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை காண முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை வரலாம். எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை வரலாம். ஆயத்தப்படணும்னா கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். எலிசா தீர்க்கதரிசி அநேக முறை தன் காண்கிற காரியங்களை இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு விரோதமாக சீரிய ராஜா வைத்திருக்கிற திட்டங்களை எச்சரித்து சொன்னாராம், சொல்லித்தார், பல முறை தப்பு விட்டாராம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையுமே கர்த்தர் ஜாமம் காக்கிறவர்களாக, காவல் காக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்களுடைய பாதுகாப்பு நம்முடைய பொறுப்பு. ஜனங்களுடைய பாதுகாப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ நான் இயேசுவை அறிந்து கொண்டுட்டேன், வெள்ளிக்கிழமை நான் சபைக்கு போயிடுவேன், ஆராதனை பண்ணிடுவேன், பரிசுத்தமா நான் வாழ்ந்துருவேன், போதுமா? கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிற பொறுப்பை நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஜனங்களுடைய பாதுகாப்பு ஏனோ தானவல்ல, கர்த்தர் நம்மை நம்பிதான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. இந்த தேசத்தினுடைய ஜெபக்குறிப்புல சொன்னாங்களே, பல விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அநேக காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யாரு பொறுப்பு? யார் இதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும்?
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்றாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்த அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து எலிசா ஜெபம் பண்ணி இஸ்ரவேலினுடைய ராஜாவை பல முறை தப்புவித்துக் கொண்டது போல அநேகருடைய வாழ்க்கைக்கு வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய காரியங்களை அவர்களுக்கு அறிவித்து சாத்தானுடைய கிரிகளிலிருந்து சத்துருனுடைய பிடியிலிருந்து பிசாசு அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு நீங்க தான் ஜாமக்காரன்னு சொல்லுங்க. நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அநேகரை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நேரம் இல்லாததுனால நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் எக்காலம். எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் தன்னை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிறது ஞானமா பேசணும். ஆமென் சொல்லுங்க. விளங்காத பாஷை அல்ல, ஏனோ தானோன்னு பேசுறது இல்லை, பதட்டத்துல பேசுறது இல்லை, விளங்காத சப்தம் இல்லை, தெளிவா சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. விளங்காத பாஷையை சொல்வதற்காக நம்மளை கர்த்தர் அழைக்கல. தெளிவாய் கர்த்தருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய அறியாத ஜனங்களுக்கும் சரியாய் சொல்லி ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். எக்காலத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே ஒரு பொருளாக கொடுக்கல, உதட்டோட நாவோட வாயோட உள்ளேயே வச்சிருக்கிறார். உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை ஓரிடத்திலே கூட்டி சேருங்க. ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. எப்போ புறப்படணும், பிரயாணப்படணும்னு சொல்லி நீங்க ஆலோசனை சொல்லுங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குது, யுத்தத்துக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா அந்த யுத்தத்தை ஜனங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகரியா 9:14 சொல்லப்பட்டிருக்குது, அவர் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் முதி தென் திசை சுழல் காற்றோடே வருவார். ஆமென் சொல்லுங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலேயே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். இந்த எக்காலமாய் நாம கர்த்தருக்காக பயன்படும் பொழுது, நாமே எக்காலமாய் நம்முடைய உதடுகளை வாயை பயன்படுத்தும் பொழுது ஒரு எக்கால சப்தம் சீக்கிரமாய் மத்திய வானத்திலே தொனிக்க போகிறது. அந்த சப்தத்தை கேட்கணும்னா நாம எக்காலமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இனம் இனத்தை அறியும். ஆமென். அந்த சத்தத்தை கேட்கணும்னா நாம எக்காலத்தை தெரிஞ்சிருக்கணும், நாம எக்காலமா இருக்கணும். அந்த எக்கால ட்ரம்பட்டை நாம பயன்படணும் ஆண்டவருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய தூதன் வந்து எக்காலத்தை ஊதும் போது அந்த சத்தத்தை கேட்டு நாம் ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவரே, ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா சிந்தனைகளையும் கொஞ்சம் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஜீசஸ், நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். எஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எக்காலமாக மாற்றுங்க. எஸ் ஜீசஸ், எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எக்காலமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். எங்கள் நாவை, எங்கள் வாயை, எங்கள் உதட எக்காலமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எங்கள் நாவில் வைக்கப்படட்டும் ஐயா. எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை ஆலயத்துக்கு கொண்டு வரட்டும் ஆண்டவரே, அநேகரை சபைக்கு கொண்டு வரட்டும் ஆண்டவரே, அநேகரை கட்டாவிழ்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற சத்தம் அநேகரை கட்டாவிழ்கட்டும் ஆண்டவரே, அநேகரை கட்டாவிழ்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை கட்டாவிழ்கட்டுவதாக எங்கள் நாவை கர்த்தர் பயன்படுத்துவீராக, எங்கள் நாவை பயன்படுத்துவீராக. சத்ருவின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் எங்கள் நாவை எக்காலமாக எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அநேகரை விடுவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும், அநேகரை மீட்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை அபிஷேகம் ஆண்டவரே.
உடைந்து போயிருக்கிற மனிதர்களுக்கு நடுவில், தற்கொலைக்கு நேராக இருக்கிற மனிதர்களுக்கு நடுவில் தெளிவான சப்தத்தை தொனிக்கிற ஒரு எக்காலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தர் எங்களை அப்படியாக பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஆலோசனை இல்லாம திகைத்து போய் கலங்கி போயிருக்கிற மனிதர்களுக்கு ஒரு ஆலோசனைக்காரர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. சாமுவேல் தீர்க்கதரிசியை அப்படியாக வைத்திருந்தீர் ஆண்டவரே, அப்படியாக நீர் எங்களையும் மாற்றுவீராக. அநேகருக்கு ஆலோசனைக்காரர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Jesus. ஜாமக்காரர்களாய் எங்களை அபிஷேகம் செய்யும், காவல்காரர்களாய் எங்களை அபிஷேகம் செய்யும். வரக்கூடிய காரியங்களை பட்டயங்களை கண்டுகொண்டு அதை ஜனங்களுக்கு எச்சரிக்கத்தக்கதாக, ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்களை கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்துவீராக. சப்தத்தை சரியாய் தொனிக்க பண்ணுகிறவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. அநேகர் தப்பு வைக்கப்படுவதற்கு, அநேகர் பாதுகாக்கப்படுவதற்கு, அநேகர் தங்களை காத்துக் கொள்வதற்கு எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நாவை கர்த்தர் அபிஷேகம் செய்வீராக. எங்கள் நாவை கர்த்தர் இந்த நேரத்தில் அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. ஏசாயாவின் நாவின் மேல் வந்து இறங்கின அதே அக்கினி இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருடைய மேலேயும் இறங்கட்டும் ஐயா. இனி வருகிற நாட்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அபிஷேகம் பொருந்தினதா இருக்கட்டும், கிருபை பொருந்தினதா இருக்கட்டும். விளங்காத சத்தமாய் அல்ல, சரியாய் தொனிக்கிற சத்தமாய் எங்கள் வாயை நாவை முதலை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒரு பெரிய மாற்றத்தை, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் என் இருதயத்தில் வைத்ததை நான் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. மேலும் அதிகமானதை குறித்தான சத்தியங்களை இவர்கள் வேதத்தை தியானிக்கிற பொழுதும் தனி ஜெபத்திலையும் இவர்களோடு கூட இக்காலத்தை குறித்து பேசி ஆண்டவர்களை செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை இவருடைய வாழ்க்கையை நீங்க செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் நீங்க எடுத்துக்கோங்கப்பா. உங்க வேலைக்காரன் என்னுடைய வேலையை மாத்திரம் நான் செஞ்சிருக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் நீங்க எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதே கால சத்தத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்.